ஏற்றம் பெறப்போகும் மகர ராசி அன்பர்களே, ஃபஸ்ட்டு இந்த செப்டம்பர் மாத பலாபலன்களை ஒரு சில விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் நடக்க போகிற காலகட்டம். இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்தி லைஃப்பை கரெக்டாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கு. அதாவது முதல்ல நான் பேச போகிற டாபிக் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக பேசுகிறேங்க. இப்போ முதல்ல இருக்கிற குழப்பமே, தொழிலில் மாறுதல் பண்ணலாமா, செய்கிற தொழிலில் வருமானம் பத்தலை, இல்லை குடும்ப சூழ்நிலைக்காக ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறலாமா, உறவினர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்திருக்கே, அதனால் நம்ம தொழில் இங்கே இருக்கோம் அவங்க அங்கே இருக்காங்க, இந்த மாதிரி குழப்பங்கள் வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு டிசிஷன் எடுத்து உங்கள் வருமானத்தையும் உறவுகளையும் சரியாக பயன்படுத்தி வாழ்வை நடத்த வேண்டிய காலகட்டங்க. கிளவராக டிசிஷன் எடுக்கணும். ஜோதிட ஆலோசனையோ இல்லை ஒரு பெரியவங்ககிட்ட ஒரு அட்வைசர்கிட்டையோ வயதானவங்ககிட்ட கேட்டுட்டு முடிவெடுங்க. இது லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட். இந்த நேரத்தில் ஒன்றை எடுத்து ஒன்றை மிஸ் பண்ணிடக்கூடாது. உறவுகளாக, பணமாக, சொந்த பந்தமாக, சொத்தா அப்படிங்கிற மாதிரி குழப்பங்கள் வருகிற காலகட்டம். இதில் கவனம். இன்னும் தெளிவாக பார்ப்போம். முதல்ல அவங்க குடும்ப உறவுகள், பிரிந்த குடும்ப உறவுகள் ஒன்று சேர்கிற காலகட்டம். 2ஆம் அதிபதியான சனி வக்ரம் பெற்று உங்கள் ராசியை நோக்கி வருகிறார். குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள், சொந்த பந்தத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், குழப்பங்கள் நீங்கி தானாக வந்து ஒரு நல்வழிப்பட போகிறது. நீங்கள் செய்த தவறுகளாக இருக்கலாம், இல்லை உறவினர் செய்த தவறுகளாக இருக்கலாம். மாறி மாறி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு சின்ன சின்ன அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ ரொம்ப நாளாக பிஸ்னஸில் வராத கிளைண்ட்டு திருப்பி வருகிற காலகட்டம். ஆக மொத்தம் பழைய உறவுகள் எல்லாமே புதுப்பிக்கப்படுதுன்னு புரிஞ்சுக்காங்க. இன்றைக்கி நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா, முதல் திருமணத்தை பற்றி பேசிடுவேன். இந்த உங்கள் ராசிக்கு குரு பகவான் பார்வை இருந்து திருமண யோகத்தை வலுவாக கொடுத்திட்டு இருக்கார். இந்த காலகட்டத்தில் திருமணம் வேணும் வேண்டான்னு குழப்பங்கள் இருக்கவே கூடாது. திருமணம் செய்ய வேண்டிய காலகட்டம். குறிப்பாக 30 to 33 வயது இருக்கிற ஆண் பெண் இருவரும் திருமணத்தை தள்ளி போடக்கூடாத காலகட்டம். ஏன்னா உங்களுக்கு கோச்சாரத்தில் இப்போ வாய்ப்பு உண்டு. இதை விட்டிங்கன்னா இன்னும் 2 வருடம் தள்ளி போயிடும். அப்போ இந்த மாதம், பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு 8ஆம் அதிபதி மாங்கல்யத்தை குறிக்கிறவர், அவர் அந்த வீட்டிலே இருக்கிறார். அப்போ மாங்கல்ய பலம் பெறுகிற காலகட்டம். நேரத்தில் சரியான முடிவெடுத்து ஒரு தீர்வு கொடுத்து திருமணத்துக்கு முடிவு சொல்லி அடுத்து போகணும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே திருமண வரன் வருகிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 7இல் இருக்கார். அப்புறம் 8க்கு பின்னாடி 9க்கு இடமாற்றம் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ உங்களுக்கு ஒரு சில திருமணத்தில் டிசிஷன் குழப்பங்கள் இருந்தால் கூட வெயிட் பண்ணி கொஞ்ச காலகட்டம் இன்னொரு மறுபரிசீலனை செய்யும்போது உண்மை நிலவரம் புரியும். அப்பொழுது மின்னுவதெல்லாம் பொண்ணல்லாங்கிறது கரெக்டாக புரியும். ஒரு சிலருக்கு திருமணத்தில் 2வது திருமணம் பற்றி கேட்டுட்ருக்காங்க. 2வது திருமணம் உறுதியாக வரைகிறது. இந்த 2வது திருமணத்துக்கு வாய்ப்புகள் அதிக சான்சஸ் இருக்குது. வரன் தானாக தேடி வருகிற காலகட்டம். அப்போ முதல் திருமணம், 2வது இருவருக்கும் திருமண காலகட்டம் இதுவே. குழந்தை பிறப்புக்கு 5ல் குரு. ரொம்ப நாளாக குழந்தை சம்மந்தப்பட்ட இல்லாதவங்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளால் பெருமை. உங்கள் குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ், எஜுகேஷன், ஒரு சில நல்ல விஷயங்கள் பண்ணிவிட்டு உங்களை பெருமைப்படுத்த போகிறார்கள். ஆக மொத்தம் உங்களுக்கு நல்ல விஷயம் என்பது மாற்று கருத்தே இல்லை. உங்கள் 11ஆம் வீட்டை குரு பார்க்கறனால கொடி புண்ணியம். ஏன்னா லாபங்கிறது அனைத்திலுமே லாபங்க. பொருளாதார ரீதியாக, வேலை ரீதியாக, பிஸ்னஸ் ரீதியாக, உறவு ரீதியாக, உடல் ரீதியாக அனைத்துமே உங்களுக்கு வெற்றி தான். ஆக மொத்தம் இந்த நேரத்தில் சாதகம் அதிகம், பாதகம் குறைவு. இப்போ குடும்பஸ்தானத்தை பற்றி பேசணும். இதில் ஒரு சில பார்த்திங்கன்னா பணத்தை கொடுத்துட்டு, சார் பணம் கொடுக்கல் வாங்கல், நிதி சம்பந்தப்பட்டதில் ஒரு சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்து இப்பொழுது சரியாகுமான்னு கேட்டால் உறுதியாக சரியாகும். வர வேண்டிய பணம் வருகிற காலகட்டம். அடைக்க வேண்டிய கடன் அடைக்க வேண்டிய காலகட்டம். உங்கள் 3ஆம் இடத்துல ராகு பகவான் தைரிய, வீரிய, போகஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். ஒரு சில பயணங்கள் உண்டு. வெளியூர், வெளி மாநிலம், ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்பு வரைக்கும் இருக்குது. பொதுவாகவே இந்த நேரத்தில் பயணங்கள் உண்டு. பயணங்களால் வெற்றி. இப்போ தான் பார்த்தீங்கன்னா, சார் இடம் வீடு சம்மந்தப்பட்டது ஒன்று வந்திருக்கு, அதை லோன் போட்டு வாங்கலாமா, உறுதியாக வாங்கலாம். இப்போ சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய காலகட்டம். நகை இதெல்லாம் சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்போ சொத்து சுகங்கள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறனால நல்ல வீடாக வாஸ்து மட்டும் பார்த்துக்காங்க. பொதுவாகவே நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, ரோட்டை விட பள்ளத்தில் வாங்கிடக்கூடாது. ரோட்டை விட அதிகமாக உயரமாக இருக்கணும். உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, இந்த
அஸ்திவாரம் ஒரு கல் ஒரு எக்ஸ்ட்ராவே போட சொல்லுவேன், ஒரு அடி எக்ஸ்ட்ராவே கட்டணும். ஏன்னா உங்களுக்கு அஸ்திவாரம் ரோட்டை விட்டு கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய ராசியில் இந்த ராசியும் ஒன்று. அப்போ தான் பின்னாடி மழை வெயில் எது வந்தாலும் தாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. ரோடு பக்கத்தில் போட்டு பின்னாடி நிறைய பேர் ரோட்டை விட்டம் பள்ளமாக போகிறதுல நிறைய பேர் இந்த மகர ராசியாக தான் இருக்கீங்க. இப்போ அதுக்கு செலவு பண்ணி வேறு வீடை மாற்றி இடித்து கட்டிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக பண்ணலாம். இந்த நேரத்தில் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் ஒட்டி ஒரு வாடகை வருமானம் வருகிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற காலகட்டம். இப்போ இடங்கள் வச்சுருக்கீங்க, இந்த இடங்கள் பார்த்திங்கன்னா சார் இடத்த விற்றுட்டு வேறு இடம் வாங்கலாமா, ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கலாமா, அப்படி விருத்தி பண்ணக்கூடிய காலகட்டம். வண்டி வாகனத்தில் ஆசை இருக்கும், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், இந்த வண்டி வாகனங்கள் விருத்தி பண்ணலாம், வண்டியில் ட்ராவல் சம்மந்தப்பட்டது விடலாமா, வாடகை வருமானம் எடுக்கலாமா, இது மாதிரி பல சிந்தனைகள் வருது. உறுதியாக நல்லாயிருக்கு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா போர் போட்டால் தண்ணி வரும். பொதுவாக நீர்நிலை சம்மந்தப்பட்ட தண்ணி சம்மந்தப்பட்டது பார்க்கலாம். கால்நடை வளர்ப்பு, ஆடு மாடு வளர்ப்பு, விவசாயம் சம்மந்தப்பட்ட துறையினர்களுக்கு நல்ல யோகமாக இருக்குது. வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருளை வாங்கி இங்கே விற்கிறது, இங்கே இருக்கிற பொருளை வெளிநாடு சம்மந்தப்பட்டது விற்கக்கூடிய காலகட்டம். அப்போ வெற்றி வகை. பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடக்கும். பொதுவாக பூர்வீக சம்மந்தப்பட்டது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக இருக்கலாம், இன்சூரன்ஸு, எல்ஐசி இது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை உண்டு. உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுக்கு உடல் சம்மந்தப்பட்டதில் இந்த கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது, வயதானவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்டது, இந்த ஸ்டட்டு வச்ச ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா மறுபரிசீலனை டாக்டரை போய் பார்க்க வேண்டியது, இந்த மூச்சு சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருக்கிறது திருப்பி மருத்துவரை ஆலோசனை பெறுது. எஸ்பெஷலி ஆஸ்மா சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு மருத்துவரை பார்த்து மருந்தில் மாறுபாடு இருக்கிறது. பெரிய பயப்படுற பிரச்சனை இல்லை, மருந்தை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டிய காலகட்டம். அது ரொம்ப முக்கியம். எலும்பு சம்மந்தப்பட்டது பல் சம்மந்தப்பட்ட தொந்தரவு தான் இந்த ராசிக்கு அதிகமாக பாதிச்சிட்ருக்காங்க. இப்போ பல் தொந்தரவு அதுக்கு பரிகாரங்கள் கண்டிப்பாக தேவை. அது ஜாதக லக்ன அடிப்படையில் கொடுக்கணும். பொதுவாக பரிகாரம் பார்த்திங்கன்னா சிவன் கோயில் வழிபாடு ரொம்ப சிறப்பு. மற்ற பரிகாரம் ஜாதக ரீதியாக பார்க்க வேண்டியது தான். இதில் ஒத்த தலைவலி இருந்தாங்க, இப்போ தான் சரியாக போகுது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். பிஸ்னஸில் பொதுவாகவே இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஹைலி டெவலப்மெண்ட். இந்த நேரத்தில் என்ன கேள்வி வந்ததுன்னா, பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா முதல் நல்லா இருந்ததுங்க, இந்த 2 மாதம் திடீர்னு டவுன் ஆச்சு. இது கோச்சார ரீதியாக 10ஆம் அதிபதி உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கு நீச்சத்தில் பெரும் பயணிக்கும் போது ஏற்பட்ட குளறுபடிகள். அப்போ இந்த 2-2.5 மாதம் ஏற்பட்ட பிரச்சனைகள், வருமான இழப்பு தற்காலிகமானது, இனி சமப்பட போகிறது. தசாபுத்தி அடிப்படைங்கிறது அது வேறு. கோச்சார ரீதியாக இனி வலுவாக இருக்கிறனால நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் இதுக்கு ஒரு துலாபாரம் கொடுக்குற ஒரு கோயிலுக்கு போய் சென்று வரும்போது இன்னும் வளர்ச்சி அடைய போகிறது. உங்கள் லாபத்தில் 11ஆம் அதிபதியை அந்த இது உங்கள் 6ஆம் இடத்துல பயணிக்கிறார். அப்போ வேலையில் முன்னேற்றம், வேலை இன்னொரு வேலையாக இம்ப்ரூவ்மெண்ட். அப்போ ஆல்ரெடி ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் டெவலப் ஆக போகிறீங்க. தலைமை பொறுப்பு தாங்க போகிறீங்க. சம்பள உயர்வு ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது. வெளிநாடு சென்று வாய்ப்பு இருக்குது. ஒரு இடத்துல இன்னொரு இடமாற்றம் உண்டு இல்லையா, இடமாற்றம் உண்டு. இதே வெளிநாட்டில் இருக்கிறவங்க உள்ளே வர இந்தியாவுக்கு வரலாமா, இந்தியாவுக்கு வர வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் தொழில் ரீதியாக ஒரு மாறுதல், பிஸ்னஸ் ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. உடல் சம்மந்தப்பட்டது, கால் சம்மந்தப்பட்டது ஒரு சின்ன பொதுவாகவே இந்த ராசிக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்தால் உடம்பு தொந்தரவு தாங்க. அதை தான் அடிக்கடி மாற்றி சொல்லி வந்துட்டுருக்கேன். இப்போ இவங்களுக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, சினிமா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, இந்த 2 பேரும் பார்த்திங்கன்னா பணம் டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டதில் கவனம். ஏன்னா பணம் பார்த்திங்கன்னா செக்லிஃப் கொடுத்து அந்த பவுன்ஸ் ஆகிறதுன்னு சொல்லுவாங்க. பணத்தை கொடுத்துட்டு திருப்பி அட்வான்ஸை திருப்பி கேட்குறது ஒரு முடிவற்ற நிலை. பொதுவாகவே இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கொடுத்து கையில் வந்த பணத்தை செலவினங்கள் பார்த்து பண்ணிக்கங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரிய தொகையெல்லாம் டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய காலகட்டனால பார்த்து இருந்துக்காங்க. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையினர், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையினருக்கு யோகா காலகட்டம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1-2 மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்குது. விருத்தி பண்ணக்கூடிய காலகட்டம் தான். அப்போ இது நல்ல விருத்தி ஆகக்கூடிய காலகட்டம். சரி, குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் தான் டான்ஸ் கிளாஸ் போகலாமா, ஸ்போர்ட்ஸில் போகலாமா, ஒரு கால சூழ்நிலை வரும். ரொம்ப வெற்றி அடையும். மாணவர்களுக்கு யோகமான காலகட்டம். உங்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லும் யோகமாக இருக்குது. படிப்பில் அடுத்த புதுசாக கற்றுக்கிறது, அதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. இந்த நேரத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். நினைத்த காலேஜு நினைத்த மார்க் வருகிற காலகட்டம். அப்போ நல்ல கோர்ஸ் நல்ல இது எடுத்துக்கங்க. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மார்க் வரும். கையெழுத்து அழகாகும். ரொம்ப நாள் கழித்து கையெழுத்து திருத்தினேன்,
கையெழுத்து சம்மந்தப்பட்டதை மாற்றி உங்களுக்கு நல்ல சூழ்நிலை வருகிற காலகட்டம். இப்போ ஒரு சில எண்கள், ஒரு சில நிறங்கள் பயன்படுத்திக்காங்க. இந்த மாதத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் உங்களுக்கு நிறங்கள் பார்த்திங்கன்னா நீலம், பச்சை, பட்டு துணி இது மாதிரிலாம் பயன்படுத்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்களில் 8வது எண் 6, 5. 8 என்ன சார் சொல்கிறீங்கன்னு, வீழ்ந்தவனுக்கு 8 தாங்க, கீழே வந்தது மேலே போகுது பாருங்கள். வீழ்ந்தவனுக்கு 8 தான் தேவை. அப்போ மேலே கொண்டு வரதுக்கு இந்த 8ஆம் நம்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஒரு சில பரிகாரங்கள் தேவைப்படுது உறுதியாக. சிவன் வழிபாடில் நரசிம்மர் வழிபாடு, பிரத்திங்கிரா வழிபாடு கொஞ்சம் சிறப்பு சேர்க்கும். இந்த கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரு பகவானுக்கு சின்ன சின்ன அர்ச்சனைகள் பண்ணிட்டு, உடல் உபாதை சம்மந்தப்பட்டு ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது குரு பகவான். இது குரு பகவான் வழிபாடு தான் உங்களுக்கு உடலை காக்கப் போகுது, மருத்துவ செலவை குறிக்க போகுது. இதை தவிர யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண பொருத்தம் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இதை தவிர சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பண்ணுங்கள், உறுதியாக உங்களுக்கு பதில் அளிக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.